வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சாம்பார் ரெசிபி வெந்தயக்கீரை சாம்பார் தான் செய்ய போகிறோம். வெந்தயக்கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரெகுலராக அதை எடுத்துக்கலாம். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான வெந்தயக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு கழுவிட்டு இதை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 6-7 பல்லு பூண்டு, இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துட்டு பருப்பு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பருப்பு மூழ்கி வேகிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறேன். பருப்பு ஊற வச்சுருக்கிறதுனால சாஃப்டாக வெந்துடும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்து கூடயே லைட்டாக ஒரு 30 செகண்ட் இந்த மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பச்சை ஸ்மெல் போகட்டும். இப்போ இதில் கீரை சேர்த்துக்கலாம். அரைக்கட்டு வெந்தயக்கீரை இந்த மாதிரி பறிச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மண் நிறைய இருக்கும். ஒரு 2-3 டைம் கழுவிக்கோங்க. வெந்தயக்கீரை நிறைய சேர்க்க முடியாது, கசப்பு வந்துடும். அதனால் நான் கொஞ்சமாக ஒரு அரைக்கட்டு அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இப்போது கீரையை ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். கீரையை ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். சுருங்கி வரட்டும். இப்போ இதில் புளி சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறேன். புளி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் வேக வச்சுருந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கரண்டி இல்லைன்னா மத்தில் நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக திக்காயிரும். வெந்தயக்கீரையில் லைட்டாக ஒரு கசப்பு டேஸ்ட் இருக்கும். அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். குழம்போட டேஸ்ட்டே இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ தான் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான வெந்தயக்கீரை சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.